जयराम शिवकुमार, जयराम शिवकुमार, जयराम शिवकुमार, जयवचारा முதல்ல வாய்ப்பை கொடுத்து இறைவனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதாவது நம்ம ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தருடைய ஒரு யோகியின் சுவிசேஷத்தை முதல் அத்தியாயத்தை பற்றி நம்ம ஒரு விரிவாக பார்க்கலாம். பரமஹம்ச யோகானந்தர் வந்து இந்தியாவோட வடகிழக்கு பகுதியில் இமயமலைக்கு பக்கத்தில் கோரக்பூர் என்ற ஊரில் வந்து 1893 தொடங்கினாங்க. அதாவது கோரக்பூர் வந்து சிக்கல் கோரக்கர் ஆரம்பிச்ச அந்த ஊர் தான். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பகவதீஸ்வரன் ஒருத்தங்க, அம்மா வந்து பிரபா கோஷ் அவங்க. அவங்க அப்பா இந்திய ரயில்வேல வந்து ஒர்க் பண்ணாங்க. அப்போது அதனால அவங்க குடும்பம் வந்து கோரக்பூர் வசதி இருக்கு. அவங்க அப்பா ஒரு நேர்மையான மனிதர், நீதிமான், சாஸ்திரங்களையும் நல்லா புறப்படுத்துவார். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா குடும்பத்தை நல்லா பார்த்துக்கூடிய ஒரு அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை வந்து ராமாயணம் மகாபாரத கதைகளை தவறு செய்யும் போதும் வாழ்க்கையோட வேலையும் அதை வந்து உதாரணமாக சொல்லி நேராக வளர்த்து வந்தாங்க. இது என்னென்னா அவங்க அப்பா கதை உள்ளவங்க, அவங்க யாரும் நம்ம தேடி வந்தாலும் அவங்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவி செய்யக்கூடிய குணங்களோட அவங்க தாயார் யாரும் கஷ்டம் ஏழ்மை பசிங்கிறது வந்தாலும் அவங்க செலுத்த போனாங்க. அதனால விடுதலை கொடுத்துருவாங்க. அதனாலேயே அவங்க குடும்பத்தில் சில நேரங்களில் பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் இறைவன் வந்தாலும் அதெல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்து அந்தளவுக்கு இறைவன் நம்பிக்கை இல்லாதவராக இருக்கார். யோகானந்தத்தை தரப்பாங்க அந்தளவுக்கு இறைவன் நம்பிக்கை கிடையாது. அப்போ அவர்கிட்ட வேலை பார்த்த ஒரு பாபு ஒருத்தர் ஒரு நாள் வந்து தன்னுடைய குருநாதரை பார்க்கறதுக்கு காசிக்கு போகிறதுக்காக விடுப்பு வந்து கேட்டு வர்றாரு. அப்போ அவருக்கு என்ன எதுக்காக விடுப்பு கேட்குற அப்படிங்கும்போது என்னுடைய குருநாதரை பார்க்க நான் காசிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்கிற பட்சத்தில் அப்போ நீ என்ன மதவெறியன் ஆகிட்டியா, வேலையை பார்த்து குடும்பத்தை பார்த்து அதை வந்துட்டு நீ ஏன் கோயில் குழந்தை சுத்த போகிற, அதனால உனக்கு லீவு கிடைக்காது, உன்னோட தொழிலில் கவனமாக அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. அப்போ அன்னைக்கு சாயங்காலமே வந்து பணி முடிஞ்சு அவர் நடந்து வராரு, போய்கிட்டு இருக்காரு. அந்த ஊழியர் போகிறாரு, யோகானந்தருடைய தரமாக போகிறாரு. அப்போ வந்து அவருடைய பல்லக்கில் போயிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி, ரயில்வேல வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்ததுனால அவங்க பல்லக்கிலேயே வீட்டுக்கு போகக்கூடிய ஊழியர்கள்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து இந்த அவருடைய சக ஊழியர் பாபு வந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க திருநெல்வேலியில். அப்போ இவரும் அந்த பல்லக்கில் இருந்து கீழே இறங்கி அப்படியே நண்பர்கிட்ட பேசிக்கிட்டே போகிறாரு. நீ வந்து குடும்பத்தெல்லாம் பார்க்கணும், கோயிலை பார்த்து மதவெறியாக இருக்காங்க, கோயில் கோயில் சுத்தாது அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு ஒரு உருவம் தோன்றுது. அந்த உருவம் தோன்றி நீ உன்னிடம் வேலை செய்வனிடம் கடுமையாக நடந்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லுது. அவரை பார்த்து சொன்ன உடனே கூட இருந்த அந்த பாபு வந்து கீழே விழுந்து அப்படியே குருநாதான்னு சொல்லிட்டு கண்ணீருக்கு அழ ஆரம்பிச்சாங்க. இவருக்கு நம்ம எல்லாம் காலையில் இவருக்கு லீவு தரலன்னு சொன்னால் அதுக்குள்ள அவர் குருநாதரே இந்த போன்று சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நானும் நாளைக்கு உங்க கூட வரேன், நம்மளும் காசிக்கு போகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியும் கொடுத்துட்டு காசிக்கு போகிறாங்க. போனால் குருநாதருடைய வீட்டுக்குள்ளே நுழைகிறாங்க. அவர் பேர் லாகிரி மகாசயர். அவரை பார்த்தா அவர் பத்மாசனத்தில் இதே பேரானந்தத்தில் அப்படியே ஒரு இதே தேவசோடு உட்காந்துருக்காங்க. அவரை பார்த்த உடனே அவர் போய் அப்படியே பாதத்தில் இருந்து வணங்க போயில மறுபடியும் கேட்காரு, உங்களை அவங்க வேலை செய்வதிடம் நீ கடுமையான நடந்து கொண்டாதே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் புரியுது, அன்னைக்கு அந்த தரிசனம் கொடுத்து சொன்ன அதே வார்த்தை இங்கே சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சாதாரண ஆளுங்கன்னு உங்களுக்கு வணங்கி கிரியாயம் உபதேசம் வாங்கிட்டு அவங்க கணவன் மனைவி 2 பேரும் அந்த கிரியாயத்தை முழுமையாக கடைபிடிச்சிட்டு வராங்க. அப்போது ஒரு நேரம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த யோகானந்தருடைய தாயார் வந்து வீரயோகத்தை தீவிரமாக பயிற்சி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குரு மேலே அதீத பக்தி, குரு நம்மளை காப்பாற்றுவார், எல்லா நேரத்துலையும் குரு நம்ம கூட இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான காலகட்டத்தில் ஒரு சோதனை. அந்த யோகானந்தருக்கு என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய பையனுக்கே வந்து காலரா வருது, ஆசிய காலரா. அந்த நேரம் அந்த காலரா வந்தால் உயிர் கிடைக்கிறதே கஷ்டம். அவர் படுத்த படிக்கையாக இருக்கார், கையை அசைக்க முடியல, காலை அசைக்க முடியல, அப்படியே படுத்த படிக்கையாக கண்கள்லேருந்து கண்ணீர் வந்துருக்கு. அதை பார்த்து அவருடைய தாயாரும் அழுதுகிட்டே இருக்காங்க. நேரம் ஒன்றுமே செய்யலை, பக்கத்தில் இருந்த குருவி போடுறவரை வந்து பார்த்து வணங்கிட்டு என் பையனை நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பையனையும் நீ குருவை வந்து உன்னுடைய உடல் செயலிருந்த மாதிரி இருக்கு, அதனால நீ மனதால் அவரை வணங்கிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மனசுக்குள்ள குருவை நினச்சி அப்படியே ஆத்மாக்கும் பெயர் பண்ணுறாரு. சின்ன பையன் சுமேஷ் அவருக்கு. அப்போ குருநாதருடைய ஃபோட்டோ வந்து ஒரு ஒளி போட்டு அந்த ரூம் ஃபுல்லாக ஒளி பிரகாசமாக ஆகுது. அந்த ஒளியானது யோகானந்தருடைய உடலுக்கும் பரவி அவர் நோயிலிருந்து அந்த வினாடியே குணமடைவார். உடனே இருவரும் தன்னுடைய குருவுக்கு நன்றி சொல்கிறாங்க. அது என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு குரு மேலே நம்பிக்கை அசைக்க முடியாத அளவுக்கு நம்மளும் முழுசாக காப்பாற்றுவார். சும்மா பேருக்கு நம்ம வேண்டுறோம் அப்படின்னு இல்லாமல் ஆத்மார்த்தமாக நம்ம குருவை வணங்கும் போது கண்டிப்பாக அவங்க நமக்காக உதவி செய்கிறாங்க. இன்னொன்று, அந்த குருநாதருடைய ஃபோட்டோ உருவான கதையிலேயே வந்து ஒரு அற்புதம் இருக்குது. அதாவது அவரை பல முறை வந்து பல ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து
ஃபோட்டோ எடுக்க முற்படுவாங்க. அப்போ அவரோட ஒரு இப்போ இந்த மாதிரி கும்பலில் குரு இருப்பார், சீடர்கள் இருப்பாங்க. ஆனால் என்ன ஃபோட்டோ எடுத்தாலும் நாகரிக சைடு மட்டும் அந்த ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி பார்த்தா இருக்க மாட்டாங்க. அப்போ பல முறை எல்லாருக்கும் முயற்சி பண்ணி பார்த்தா அவர் கங்காதர பாபு அப்படின்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் வராரு. அவர் வந்து என்னால் முடியும் அப்படின்ட்டு அவரும் பல இடத்துல ஒரு 12 ஃபோட்டோ எடுத்தார். எடுத்து மறுநாள் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது அப்போ குருநாதர் உட்காந்துருந்த புளித்தோட ஆசனம் இருக்குது, ஆனால் குருநாதர் இல்லை. உடனே குருவுடைய மகத்துவத்தை உணர்ந்து நேராக போய் குருவை பார்த்து பாதங்களில் விழுந்து, ஐயா நான் தப்பாக நினச்சிட்டேன், நான் உங்களையே பீட் பண்ணி சாதிக்கலாம்னு நினச்சி இப்படி செஞ்சேன், ஆனால் உங்கள் அருள் இல்லாமல் உங்கள் ஃபோட்டோ கூட எனக்கு கிடைக்காது அப்படின்னு தெரியுது. உங்களுடைய ஃபோட்டோ இந்த பூமியில் மக்கள் வழிபடுறதுக்காக ஒரு ஃபோட்டோ வேணும்னு கேட்காங்க. அவர் ஆசீர்வாதத்தால் மறுநாள் நீ நாளைக்கு வா, நீ நாளைக்கு ஃபோட்டோ அது அப்படின்னு மறுநாள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்காங்க. அந்த ஃபோட்டோ தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அவரோட வழிபடுறதுக்கு ஒரு ஃபோட்டோவாக இருந்துருக்கு. என்னன்னா அது ஒரு சாதாரண ஃபோட்டோவாக இப்போ சாமி இருக்காங்கன்னா சாதாரண நம்ம சிலையாக நினைக்கிறோம். அவர் அதில் இருக்காரு, அவர் ஆத்மார்த்தமாக இருக்காரு, அவருடைய ஒரு உயிர் பெற்று இருக்காருன்னு நம்ம நினைக்கணும். நமக்குள்ள அவங்கள கொண்டு வரணும். உள்ளம் கோயில்னு சொல்கிறாங்களா, அந்த கோயிலுக்குள்ள மனசுக்குள்ள நம்ம அவங்கள கொண்டு வந்து பிரார்த்தனை பண்ணால் இறைவன் எல்லா இடத்துலையும் வெளிப்படுவார். இதுதான்